8 வரைக்கும் நான் வாசிச்சுட்டு இந்த தேவனுடைய வார்த்தையை முடித்துட்டு நான் உங்க மத்தியில கடந்து போக விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியருக்கு அடுத்து எபேசியருக்கு அடுத்துதான் பிலிப்பியர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்து மனுஷர் சாயலாக்கினார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே ஆழ்த்தினார். அதாவது இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு கீழ்ப்படிந்த ஒரு பரிசுத்தவானை நம்மால் காட்ட முடியுமா? நானும் இல்லை, நீங்களும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒருவர் கூட இல்லை. ஒரு மனிதராக தான் இந்த பூமிக்கு அவதரித்தார், வாழ்ந்தார், கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு மாத்திரம் தான். ஆனா இந்த உலகத்தை எந்த ஒரு மனுஷனும் கீழ்ப்படுத்தி உள்ளவர்களா பரிசுத்தமா வாழ்ந்திருக்க முடியாது. ஆமென். சாத்தான் அதை கட்டி கொண்டிருக்கிறான். அதே இந்த எல்லாவற்றையும் அதை உடைத்து எறிந்து நான் ஒரு சாதாரண மனிதனாகவே இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற அதிகாரத்துல என் மனிதனாக நான் காண்பிக்கிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். ஏனென்று சொன்னால் இந்த பூமியை கர்த்தர் ஒரு மனுபுத்திரனுக்கு கொடுத்திருக்கிறார். அது கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு மனிதனாக தான் இருக்க வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக அவதரித்தார். மனிதனாகவே வாழ்ந்து மனிதனாக ஜெயிக்க முடியும், எல்லாத்தையும் உலகத்தை மறுபடி திரும்ப பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே போல அப்படியான இந்த உலகத்தில் மறுபடி தன்னுடைய ஆட்சியை அமைப்பதற்கு சொல்லி இருப்பதை போலதான் கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது மனிதனுடைய ஜபம்தான் தேவைப்படுகிறதாம். அந்த வேலையெல்லாம் கர்த்தர் இந்த உலகத்துல நிறைவேற்றுவதற்கு மனிதனுடைய உதவி அவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்படுகிறதாம். அது நம்முடைய ஜபம் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சும்மா ஏதோ ஒரு ஏழையினுடைய தச்சன் குடும்பத்துல இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு, குருடர்களை பார்வையிட வைக்கிறாரு, அதனால பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்களை செய்கிறார் என்று மட்டும் நினைக்க கூடாது. ஆனா இந்த பூமியில் ஒருவருக்கு வேறொரு நோக்கம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இழந்து போன இந்த உலகம் திரும்ப பெறுவதற்கும் அதனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கப்படுவதற்கும் அதை மனிதர்களுக்கு மறுபடியும் சொந்தமாய் விழுந்து போகாம அது ஜெயிக்கப்பட முடியாத சாதாரண மனிதனாகத்தான் இந்த பூமிக்கு ஆளுகை செய்வதற்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்று அதை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நான் மாத்திரமல்ல, நீங்கள் அதற்காக ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்று சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கதாகத்தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருப்பதை போல பூமியிலும் அவருடைய ராஜ்யம் இறங்கி வர வேண்டுமா? அவருடைய ராஜ்யம் இறங்கி வர வேண்டும் என்று கேட்டால் நிச்சயமாக வரும். ஆனா தானியேலை எடுத்து வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டுல புஸ்தகம் தானியேலை எடுத்து பார்ப்போம். தானியேல் பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல 26 வசனத்துல அவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் நியாயசங்கம் உட்காரும், அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகை நீக்கி போடுவார்கள். ஆமென். அதாவது இந்த உலகத்துல சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறதே அது முழுவதுமாக நீக்கி போடப்பட அன்றைக்கு சாத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயரமான ஒரு மலைக்கு உச்சிக்கு கொண்டு போய் அவருடைய பூமியை அவருடைய சகல ராஜ்யங்களின் மகிமையும் அவரிடத்துல காண்பித்து இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகளெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். நீ தாழ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உம்முடைய தாகம் என்று சொன்னான். மத்தேயுல பிசாசு சொன்னான், உலகத்துல சாத்தானுடைய ஆளுகை இருக்கிறது முற்றிலுமாய் நீக்கி போடப்படும் என்று அன்றைக்கு சாத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உயரமான ஒரு மலைக்கு உச்சிக்கு கொண்டு போய் அதனுடைய பூமி அவருடைய சகல ராஜ்யங்களின் மகிமை அவரிடத்திலே காண்பித்து என்ன சொல்றாரு? காண்பித்து இவைகள்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அத நீ கால விழுந்து என்னை பணிந்து கொண்டா இவைகளெல்லாம் உம்முடையதா இருக்கும் என்று அவன் சொன்னான் என்று சொல்லி மத்தேயு 4ஆம் அதிகாரம் 8 9 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எதற்காக வந்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய தாயாருக்கோ அவருடைய சீஷருக்கோ அதை பற்றி தெரியாது. ஏன்? நமக்கு கூட அதை பற்றி சொல்லப்பட்ட பிறகுதான் தெரிந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார்? தான் சிருஷ்டித்த மனிதர்களை மீட்க மட்டுமல்ல, இழந்து போனதை அதே இழந்து போன உலகத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் மீது ராஜாவாய் வீற்றிருந்து இந்த உலகத்தை நீதியையும் நியாயத்தை ஆளுகை செய்து இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆகவேதான், ஐயா நீர் எதற்காக வந்திருக்கிறீர் என்று எனக்கு தெரியும். இந்த உலகம் நமக்கு வேண்டும், நான் விலகி கொள்ள வேண்டும், அவ்வளவுதானே. சரி, நமக்குள்ள எந்த விதமா சண்டை வேண்டாம். நீ என்னை காலில் விழுந்து என்னை பணிந்து கொள்ள, அப்பொழுது நீர் எதிர்பார்க்கிற இந்த உலகத்துல ஒரு கையில் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்ன அவருடைய தந்திரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? பிசாசுடைய தந்திரம் என்பதை நான் வெளிப்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். இழந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் கர்த்தருக்கு என்ன நோக்கம் என்றால் பூமியில் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து விட வேண்டும். அதனால தானியேல் திரும்பவும் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. வானத்தின் கீழே எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்கள் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றாராம். ஆனால் கர்த்தர் நிச்சயமா இந்த தேசத்தினுடைய எழுப்புதல் ஆட்சியிலே தேவந்த தேசத்தை ஆட்சி செய்ய போகிறார், ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய பரிசுத்தவான் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார். அதற்கு முன்பாக சாத்தானுடைய ஆட்சி, சாத்தானுடைய ராஜ்யம் போகிறது. ஆமென். எங்கு தேடி பார்த்தாலும் பிசாசு இருக்க மாட்டான், சாத்திக்க மாட்டான். ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் இடத்துல இந்திய தேசத்துல உலகத்துல ஸ்தாபிக்கப்பட போகிறது. அதனால கர்த்தருடைய தூதர் தானியேலை நோக்கி பார்த்து சொன்னது என்ன தெரியுமா? அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், சகல கர்த்தத்துவங்கள் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டு இருக்கும் என்று சொல்லி தானியேல் 7:26 வாசிக்கிறோம். இப்பொழுது இருக்கிறதை போல இந்த உலகமே இருக்காது. ஏன் கர்த்தர் இந்த திட்டத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தை இதுவரை ஆளுகை செய்து கொண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டையும் இந்த பூமி அதை நிறைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வசனம் பேசிய சாத்தானும் ஒரு ஆளுகையின் பூமியிலிருந்து என்ன செய்ய போகிறார்? நீக்கி போட போகிறார். சாத்தானுடைய பேச்சு, இந்த வசனம் பேசினார். என்ன தெரியுமா வசனம் பேசினார்? பூமி அதன் நிறைவும் என் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு என்று பிசாசு பேசின அந்த வார்த்தை நிச்சயமா ஆளுகை, பிசாசு செய்கிற ஆளுகையின் பூமியை நிச்சயமா கர்த்தர் நீக்கி போட செய்வார்.